இந்த பிள்ளைங்க இந்த பழைய சாதத்தை சாப்பிடவே மாட்டேங்குதுங்க. என் உடம்பு நல்லா இருந்தா ஒரு பருக்க சாதத்தை வீணாக்க மாட்டேன். இந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளவு பழக்கம் பண்ணாலும் சாப்பிட மாட்டேங்குதுங்க. நூடுல்ஸ் அது இதுன்னுட்டு உங்க அப்பன்ட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுறதுங்க. ஐயோ அப்பா இவ்வளவு விறகு கிடக்கு பத்தியா. அந்த விறகை வச்சுக்கிட்டு நான் வெறும் கேஸை போட்டு போட்டு கேஸை வீணாக்கி தொலைகிறேன். திலகா ஒரு நாளைக்கு கேஸ் வாங்கினான்னா 1 வருஷத்துக்கு வச்சு ஓட்டுறா. நான் ஒரு மாசம் கேஸ் வாங்கினான்னா அந்த 1 மாசம் கூட வச்சுக்க மாட்டேன், உடனே காலி பண்ணி தொலைச்சிடுறேன். இந்த விறகு காலி ஆகுற வரையும் இனிமே கேஸ் பக்கம் போகக்கூடாது. இந்த விறகுலயே தான் சமைக்கணும். திலகாட்ட தான் எல்லாத்தையும் கத்துக்கணும். பாரு என் புருஷனும் ஒரு ஊதாரியா இருக்கிறாரு, நானும் ஒரு ஊதாரியா இருக்கிறேன். இந்த பிள்ளைங்க வரும் கடை தினியே திங்குதுங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை கடையில வாங்கி திங்க வேண்டியதா இருக்கு. ஒரு வேளை தான் சமைச்சு சாப்பிட்றேன், அதுலயே இந்த கேஸ் காலி ஆயிடுது. இவளை பாரு, இவளை பார்த்து கத்துப்போம். அந்த விறகடுப்பை ரெடி பண்ணி சாதத்தை பொழுது போறதுக்குள்ள சாதத்தை வடிச்சிருவோம். மடி கை வேற கறி ஆயிடுச்சு. இது மாதிரிலாம் கறி ஆகுதுங்கிறதுனால தான் இந்த விறகடுப்பே போறதில்ல. இருந்தாலும் கொஞ்சம் சிக்கனமா நம்மளும் இருக்கணும் எல்லாரும் மாதிரியும். கண்ணுல படுறதுக்கு முன்னாடி சமைச்சு எடுத்துட்டு போயிடணும், இல்லைன்னா போறாம பிடிச்சோம் நம்மளை பார்த்து வைத்தறிவாவ. இந்த ஸ்டூல் அந்த பிள்ளைங்க எங்க பிடிச்சுங்கன்னு தெரியல. இது ரித்திமா பியா அங்க வாங்க 2 பேரும் போயிட்டு அந்த எழுத்த மாதிரி விறகு கிடக்குல்ல, ஆளுக்கு 2 எடுத்துருவாங்க. பொழுது பத்துக்குள்ள சமைப்போம். ஐயோ அப்பா 2 அப்பா மாதிரியா இருக்குது பாரு. போய் தொலைங்க போங்க. இதோட போய் எடுத்து வர சொன்ன பாரு. நான் தான் போய் எடுக்கணும் போல இருக்கு. இவ்வளவு விறகு இருக்கு, எப்ப காலி ஆகுறது? எடுத்துட்டு வாங்கன்னா சும்மா இது சின்ன சின்னதா தூக்கிட்டு வருதுனால மொத்தமா பெருசு பெருசா எடுத்துட்டு வராம இதே காலி ஆகாம கிடக்குது. ரொம்ப நாளா கிடக்குதுன்னு நானும் பாத்துட்டு இன்னைக்குதான் விறகுடுப்ப சமைக்கலான்னு பாக்குறேன். இதை எடுக்க மாட்டேங்குது பாரு இந்த பிள்ளைங்க. என்ன பண்றாங்க இந்த அத்தை? முன்னாடியே அவங்க 2 பேர் வந்து எடுத்துட்டு போனாங்க, இப்ப இவங்க எடுத்துட்டு வராங்களா? பாட்டி பாட்டி, நீங்க காயிட்டோன்னு வச்சிருந்த விறக கொல்ல வீட்டு அத்தையும் அவங்க பசங்களும் வந்து எடுத்துட்டு போறாங்க. ஐயோ காயிட்டு தானே வச்சிருந்தேன். அப்பா பொழுது வேற போகுது. அப்பா வந்துருச்சு. ஏன் இந்த விறகுலாம் எடுத்துட்டு போறேன்? பிள்ளை வெட்டி போட்டான் மழை காலத்துல ஆகும்னா நீ அதெல்லாம் அழிச்சு போற. திருட்டு பூச்சி ஒண்ணு விட்டு போவாத. ஆமா நான் தான் இப்ப திருடுறேன். 2 விறகு எடுக்கிறதுல குறைஞ்சா விட போறீங்க? காசு போட்ட வாங்கினீங்க, போய் மரத்துல வெட்டி வச்சது தானே. என் வீட்டு சிமெண்ட்டும் கல்லையும் அள்ளிட்டு போய் வீடு கட்டல. நீங்க 2 விறகுக்கு வந்து ஏறிக்கிட்டு வர சண்டைக்கு எடுக்கல. நாங்க காசு போட்டு வாங்கிதான் கட்டி வச்சிருக்கோம். காசு போட்ட வாங்கினீங்க, நாங்க தான் பாக்கணும். நீ எடுத்தது நைட்டு தூங்கிட்டோன்னு தெரியாம வரும்போல மாமியார் மாத்தி மாத்தி தூக்கிட்டு போடுறேன். என்ன பாக்கல பாத்தீங்க? நாங்க இது என்ன காசு போட்ட வாங்கி வச்சீங்க, 2 மரத்தை வெட்டி வச்சிருக்கீங்க. அது எடுத்தது உங்களுக்கு ஒரு பெரிய குத்தமா இருக்கா? ஆமா கொண்ட போட்டு போமா. ஐயா தெரியாம எடுத்துக்கிட்டேன். தூங்கிட்டுன்னு நினைச்சுக்கிட்டு வந்து முடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு போல இருக்கு. என் மகன் வந்தோடனே விறகெல்லாம் அள்ளி முன் சைடு வைக்க சொல்லணும்ப்பா, இல்லைன்னா எல்லாம் அள்ளிட்டு போடுங்க போல இருக்கு. இப்போ அந்த விறகை கண்டுக்கவே இல்லையதுங்க, எடுக்காதுன்னு நினச்சிக்கிட்டு எப்படியாவது 1 மாதம் விறகுலேயே சமைச்சு கேஸை மிச்சப்படுத்தான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே இந்த கிழவி எங்கேருந்து பார்த்துன்னு தெரியலையே வந்துருச்சு.